வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். இன்னைக்கு பேங்க் ஸ்டாக்ஸ் வாட்ச் லிஸ்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்க்க போகிறோம். இப்போ கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி போட்டு செம்மடி அடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டி நல்லா டவுன் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு 4 ஸ்டாக் எடுத்து பேச போகிறோம். அதுக்கு எந்த பொசிஷனில் இருக்குது, எது வாங்கலாம் அப்படிங்கிற பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கர்நாடகா பேங்க், ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் சவுத் இந்தியா பேங்க். இந்த 4 பேங்க்கை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாமே ஸ்மால், ரொம்ப சின்ன கம்பெனி தான், பெரிய பேங்க்ஸ் கிடையாது. பட் இந்த கம்பெனிஸ்லாம் சமீபத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிது. கர்நாடகா பேங்க், ஃபெடரல் பேங்க்லாம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். கர்நாடகா பேங்க் எப்படி வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது நல்லா போயிட்டே இருந்ததுனால ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்திருக்கு. இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அக்யூமுலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக ஃபார் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட், ஒரு ஸ்விங் ட்ரேடுக்காக ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு 10 to 20% ப்ராஃபிட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இதில் அமைஞ்சிருக்குன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கர்நாடகா பேங்க்கை பற்றி பார்க்கலாம். ஓகே, கர்நாடகா பேங்க் டே சார்ட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்படி ஓவராலாக பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் சார்ட் எப்படி போயிருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்கள், கர்நாடகா பேங்க் இந்த போன செப்டம்பர்லேருந்தே பார்த்தாலே இப்போ இந்த மேல் இதை பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. கீழே நல்ல சப்போர்ட் இருக்குது. இங்கே எந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 210 இந்த ரேஞ்சில் நல்ல சப்போர்ட் இருக்குது. மேலே 260, இந்த 50 ரூபா ரேஞ்ச் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 25% இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிட்வீன் திஸ் 210லேருந்து 250 போகிறது, திரும்ப கீழே வருது, 250 260 போகிறது, திரும்பி கீழே வருது, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வகையில் இது 260க்கு பிப்ரவரியில் போனது, இப்போ கீழே வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ப்ளூ லைனை பாருங்கள், இந்த ரேஞ்சில் தான் இது இட் இஸ் செட்டிங் தி லோ ஹைஸ். இந்த ஹையை விட இந்த ஹை கம்மியாக இருக்கும், இந்த ஹையை விட இந்த ஹை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் இது வந்துட்டுருக்கு. இது உங்களுக்கு எப்படி போகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கீழே திரும்பி இப்படி இந்த பக்கமாக அப்படி போயிட்டு இப்படி கீழே வரலாம், அப்படிலாம் சரசரன்னு கீழே வரலாம். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கர்நாடகா பேங்க். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஜோன் பாருங்கள், பிட்வீன் ப்ரைஸ் ரேஞ்சஸ் 217 210 தான் நம்ம சப்போர்ட் சொல்லியிருக்கோம். இந்த 210லேருந்து 250 217 எங்கே வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா இது திரும்பவும் இந்த ப்ளூ லைனை டச் பண்ணும் மேலே. இது உடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இது கொஞ்ச நாள் கழித்து இந்த 250 திரும்ப போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கடந்த ஒரு 4-5 நாளாகவே பேங்க் நிஃப்டி கீழே இறங்கினதுனால இப்போ அடுத்த வீக்கில் இது கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே முடிஞ்சால் இந்த இடத்துல நம்ம வாங்கி கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணோம்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணலாம். அதாவது நம்ம ப்ராஃபிட் புக்கிங்ஸ் இங்கே சொல்லியிருக்கோம் 250 to 260. பட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம், 240ல் கூட நீங்கள் பண்ணலாம். இங்கே வாங்கி இங்கே வைக்கலாம். பட் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு 1 or 2 months இட் வில் கோ டு 260 ஆல்சோ. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். இதுதான் நம்மளுடைய அனாலிசிஸ் ஆன் கர்நாடகா பேங்க் ஃபார் ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இங்கே ஏதாவது நல்லா மேலே போயிட்டுருக்கு, கொஞ்சம் கீழே இறங்கினா வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே போய் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் பையிங் ஜோன் இஸ் பிட்வீன் 217 to 210. 210லேருந்து 217 கீழே இறங்கும்போது வாங்கிக்கலாம். ப்ராஃபிட் மேலே 250 to 260. அடுத்த பேங்க் ஃபெடரல் பேங்க். இது எப்படி இருக்குது சார்ட்டில் போய் பார்க்கலாம். ஃபெடரல் பேங்க் டே சார்ட்டில் இருக்கும். இப்போ இந்த ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் 145 to 159. இந்த 15 ரூபா டிஃப்ரென்ஸில் தான் இது மேலேயும் கீழே போயிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் இதை தெளிவாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து இங்கே போகிறதும், இங்கே வர்றதும், இங்கே போகிறதும், இங்கே வர்றதும், இந்த ஜிக்ஸாக் ஃபேஷனில் தான் போயிட்டுருக்கு. பட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சுக்கு அப்புறம் இது இந்த இடத்துக்கு வரல. இது ஒரு இட் இஸ் செட்டிங் தி ஹை லோஸ். இந்த லோவோட இந்த லோ ஹையாக இருக்குது, இதோட இது ஹையாக இருக்குது. ஸோ இது ஒரு ஏறுமுகம் மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரி தான் போச்சு. அந்த வகையில் இது ரெசிஸ்டன்ஸையும் உடச்சி மேலே போச்சு. அதாவது 160 பிரேக் பண்ணி இது 170 வரைக்கும் போச்சு. போயிட்டு அதால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் இட் இஸ் கம்மிங் டவுன். இப்போ பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ உங்களுக்கு 2 விதமாக இதை பார்க்கலாம். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 145 to
150 ரேஞ்சில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம் ஃபார் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ். பட் ஆனால் இது இன்னொரு சான்ஸும் இருக்குது. இந்த ப்ளூ லைன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வரும்பொழுது கிட்டத்தட்ட இது எங்கே தெரியுமா வரும், 153 to 155 இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து திரும்பி இங்கே சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இதை பார்க்கணுன்னா, இந்த சப்போர்ட் லைன், இந்த ட்ரெண்ட், இந்த இந்த ப்ளூ லைன் இருக்கு பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் 153 155 ரேஞ்ச் வரும்பொழுது ப்ராபப்ளி நம்ம 100 ஸ்டாக் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 10 20 இங்கே வாங்கலாம். அதுக்கு மேலே போச்சு, ரிவர்ஸ் எடுத்து போச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. இல்லை இந்த ப்ளூ லைனை பிரேக் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு டெஃபினட்டாக இட் வில் கம் டவுன் டு 145 to 150. ஸோ இங்கே வந்து நிறையா வாங்கலாம். ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன பாயிண்ட்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் ஒரு 30 to 40% வாங்கலாம். அதையும் பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறதையும் வாங்கலாம். ஸோ இங்கே நிறையா பை பண்ணலாம், இங்கே கொஞ்சம் பை பண்ணலாம். இது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஆனால் இது டவுன் ட்ரெண்ட் தான். உங்களுக்கு இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லெட் சப்போஸ் இது இங்கே வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த லோவர் லெவலில் 145 ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு 10% கெயின் இருக்குது. இதே வந்து நீங்கள் இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக 3% இருக்கும். பட் ஆனால் இது இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மினிமம் 8 to 10% இங்கேயும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப இதுவாகவே பார்ப்போமே, பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து நம்ம பை பண்ணி வச்சோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதிகபட்சம் மினிமம் ஒரு 10%ம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 15-20%ம் ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. அதே சமயத்தில் ஃபெடரல் பேங்க் இஸ் அ வெரி குட் பேங்க். உங்கள் லாங்கர் டேர்முக்கும் இது வந்து நல்ல ஸ்டாக் தான். ஏற்கனவே வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அக்யூமுலேஷன் ஜோன். இந்த ஃபெடரல் பேங்க் நீங்கள் வந்து லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஏறிக்கிட்டே வந்த ஸ்டாக் இதுக்கப்புறம் இப்படி சைட்வேஸில் தான் போகுது. இது வந்து சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு இவ்வளோ நாள். சரிங்களா, ஸ்ட்ரைட்டாக போனது இப்போ சைட்வேஸில் போயிட்டுருக்கு. இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட் முடிஞ்சதுன்னா ஒன்று கீழே வரும், இல்லை மேலே போகும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸை வச்சும் சரி, இந்த சைட்வேஸை வச்சும் சரி, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். வித் அ மேட்டர் ஆஃப் 8 to 10% ஈஸியாக. சரிங்களா, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் திங்க் பண்ணணும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கு இங்கே மேலே. இந்த இடத்துல வந்து பொசிஷன்ஸ், செல் பொசிஷன்ஸ் கூட பில்ட் பண்ணலாம் பெரிய இன்வெஸ்டர்ஸ், நமக்கு தெரியாது. பட் ஆனால் இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட். நீங்கள் வேணால் இங்கே வாங்கி இந்த கேப்புக்குள்ளே ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஷார்ட் டேர்முக்கு ஒரு நல்ல தருணம் இந்த ஃபெடரல் பேங்க். அடுத்த ஸ்டாக் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பிஎன்பி. இது எப்படி இருக்குன்னு சார்ட்டில் பார்க்கலாம். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல அப் ட்ரெண்ட் தான், சரியான அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த ஜோன் நீங்கள் பார்த்தாலுமே இட் செட்டிங் த ஹைஸ். இங்கே இந்த ஹையோட இந்த ஹை ஜாஸ்தி. ஓகே, ஹை டாப்ஸ் இது செட் பண்ணி மேலே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதனுடைய பேரலாக நீங்கள் ஒரு லைனை ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோனுக்குள்ளே போன மாதிரியே இருக்கும். இதை விட்டு வெளியே வந்தாலும் திரும்பி உள்ளே வந்துடும். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டு இருந்தது, திரும்ப ஒரு வாட்டி வெளியே வந்திருக்கு. இங்கே ஒரு வாட்டி வெளியே வந்து திரும்பி உள்ளே போன மாதிரி திரும்ப வெளியே வந்திருக்கு இந்த சேனலை விட்டு. சரிங்களா, இப்போ இந்த சேனல் இருக்கு பாருங்கள், இந்த சேனலை விட்டு இப்போ வெளியே வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பார்க்கலான்னா, இந்த சேனல் விட்டு வெளியே வரும் பட்சத்தில் அது எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 115 ரேஞ்சில் சப்போர்ட்டு தாராளமாக எடுக்கும். அந்த வகையில் இது வந்து இங்கே வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 115 to 117 நீங்கள் வந்து ஒரு பை ஜோனாகவே பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இந்த எம் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன். இந்த இடத்துல வந்து நெக் அண்ட் ஷோல்டர் மாதிரி கிட்டத்தட்ட வச்சுக்கலாம். இந்த ஷோல்டர் வந்து இந்த நெக் வந்து பிரேக் ஆகி கீழே வந்துருச்சு. இந்த லைன் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த லைன் பிரேக் ஆகி வெளியே வந்ததுனால இது டவுன் ட்ரெண்டு, கம்ப்ளீட்லி டவுன் ட்ரெண்டு. உங்களுக்கு வந்து இது கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி நடந்த ட்ரேடில் க்ரீன் போட்டு மேலே போகுது. இது ஒரு சின்ன சலசலப்பாக தான் இருக்கும். அப்படியே போனாலும் திரும்பி இந்த ப்ளூ லைனை தாண்டினா மட்டும்தான் இது மேலே போகும். எனக்கு தெரிஞ்சு இது கீழே தான் வரணும். 115 to 117 வந்துச்சுன்னா இட்ஸ் அ வெரி குட் பை ஜோன். அப்படி வரலைன்னா ஜஸ்ட் கீப் ஆன் வெயிட் பண்ணுங்கள், இல்லை வேடிக்கை பாருங்கள். எந்த ஆக்ஷனும் நான் எடுக்க மாட்டேன். இது கீழே வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல பை ஜோன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சப்போர்ட் மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 115லேருந்து ஒரு 130 15 ரூபா அப்படிங்கும்பொழுது
12% to 13% ஈஸியா இதில நம்ம பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங் ஜோன் வந்து 127 அண்ட் அபோவ் சரிங்களா? இந்த 130 இந்த 127 இருக்கு பாருங்க. இதுக்கு மேல நீங்க எங்க வேணா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மினிமம் கேரண்டி ஒரு 12 to 15% இந்த ஸ்டாக்லயே நம்ம பார்க்கலாம். ஸோ ஷார்ட் டெர்ம்க்கு நம்ம இப்போ 4 ஸ்டாக் பார்த்துருக்கோம். அந்த வகையில சவுத் இந்தியா பேங்க்கும் ஒரு நல்ல ஸ்டாக் தான். நீங்க ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டரா இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் இந்தியா பேங்க்லாம் வந்து ரொம்ப லோ லெவல்ல இருந்துச்சு. சிங்கிள் டிஜிட்ல தான் இருந்துச்சு. அதிலிருந்து நல்ல ஒரு செம்ம ராலி. இப்ப இந்த ராலி போய் முடிஞ்சு டவுன் ட்ரெண்ட் இங்க பாருங்க. இந்த ப்ளூ லைன வாட்ச் பண்ணுங்க. நல்லா இதனோட உச்சம் வந்து ரூ. 36 அப்படியே சரிஞ்சுக்கிட்டே வந்தது. திரும்பவும் ஏப்ரல்ல உங்களுக்கு இந்த லைன பிரேக் அவுட் ஆகி மேல போக பார்த்துச்சு. பட் சமீபத்தில இந்த 5, 6 டேஸ் ஆன பேங்க் நிஃப்டி அடி சாத்துனதுல கடகடன்னு கீழ வந்துருச்சு. ஸோ நாம எப்படி இத பார்க்கணும்னா, திரும்ப இந்த ப்ளூ லைனுக்கு கீழ வரும் பட்சத்தில் உங்களுக்கு இங்க சப்போர்ட் எடுக்கும் கண்டிப்பா இது மாதிரி. இந்த போல சப்போர்ட் உங்களுக்கு இந்த இடத்துலயும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எடுத்துச்சுன்னா, இதுதான் உங்களுடைய பை ஜோன் 25 to 27 இந்த ரேஞ்சில நீங்க வந்து வாங்கணும்னு சொன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட் வந்து ஒரு 30 அண்ட் அபோவ் ரூ. 30 ரூ. 30க்கு மேல கிட்டத்தட்ட 10%லேருந்து மேல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க இதில வாய்ப்பு இருக்கு. என்ன நேயர்களே, நம்ம இந்த 4 பேங்க்கையும் பார்த்துட்டோம். கர்நாடகா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஃபெடரல் பேங்க், சவுத் இந்தியா பேங்க். இந்த 4 பேங்க்லயும் ஒரு ஷார்ட் டெர்ம்ல எப்படி ப்ராஃபிட் பண்ண போறோம், இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரைஸ் லெவல்ஸையும் நம்ம சார்ட்லேயே கொடுத்துருக்கோம். சில பேர் கேட்டிருந்தாங்க பிரைஸ் லெவல்ஸ்னு. பட் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணி பிரைஸ் லெவல்ஸ் தான் கொடுக்குறோம். இது வந்து நம்ம உங்களை யாரையும் வாங்க சொல்லலை, விற்க சொல்லலை. இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய சொந்த கருத்தை தான் நான் இங்கே தெளிவுபடுத்தியிருக்கேன். உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் சந்தேகங்களை போக்கிக்கலாம். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரியலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நாளை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.